வணக்கம். நான் டாக்டர் மாதவி தேஷ். இன்று நாம் முகத்தில் சொராயசிஸ் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பேசப் போகிறோம். இதை தெரிந்து கொள்ள முதலில் சொராயசிஸின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உங்கள் முகத்தில் ஏதேனும் ஒரு பிளாஸ் உருவாகி அதில் எரிச்சலும் அரிப்பும் இருக்கிறது. அந்த பிளாஸ் மிகவும் சிவப்பாகவும் உங்கள் தோலின் மேற்பரப்பில் இருந்து மேலே தூக்கி இருக்கிறது. அதில் உருகும் தோல் பரலுங்கள் விழுகிறது, விரிசல்கள் வருகிறது, மிகவும் உலர்ச்சி இருக்கிறது. சில சமயம் அதிலிருந்து இரத்தம் வரலாம் அல்லது ஒட்டும் திரவம் வெளியேறலாம் என்றால் ஆம், இவை எல்லாம் சொராயசிஸின் அறிகுறிகள் ஆகஸ்டி இருக்கலாம். இப்போது நாம் சொராயசிஸை மற்ற நோய்களிலிருந்து எப்படி வேறுபடுத்துவது என்பதை பற்றி பேசலாம். இதற்கான ஒப்பீட்டில் முதலில் எக்ஸிமாவை பற்றி பேசுவது சிறந்தது. எக்ஸிமாவால் ஏற்படும் பிளாஸ்கள் தோலின் மேற்பரப்பில் இருந்து தூக்கி இருக்காது. அவை பெரும்பாலும் தோலின் மேற்பரப்பிலேயே இருக்கும். இது சொராயசிஸும் எக்ஸிமாவும் உள்ள பிளாஸ்களில் மிக முக்கியமான வேறுபாட்டு அம்சமாகும். அதேபோல் எக்ஸிமாவிலும் அரிப்பு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள், உலர்ச்சி, பிளவுகள் போன்றவை காணப்படுகின்றன. ஆனால் எக்ஸிமாவின் தோலின் படிவில் காணப்படுவதில்லை. அடுத்து நாம் பிம்பிள், அக்னே பற்றி பேசுகிறோம். அக்னேவில் உங்களுக்கு வலி இருக்கலாம், அரிப்பு இருக்கலாம், ஆனால் அதில் படிகள் உருவாகாது மற்றும் அக்னேவில் பஸ் போன்ற திரவம் வெளியேறலாம். அது மிகவும் சிவப்பாக இருக்கும். நான் நம்புகிறேன் இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் சோரியாசிஸ் அல்லது வேறு எந்த தோல் பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் நிரந்தர தீர்வுக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.